அனைவருக்கும் வணக்கம். நாம விதைகள் இயக்கம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக அரசியல் பற்றிய காணொலிகளை தொடர்ச்சியாக நாம போட்டுக்கிட்டு வரோம். இந்த புதிய சேனல் எதுக்காக அப்படின்னாக்க, ஒருவேளை விதைகள் இயக்கத்திற்கு ஏதேனும் ஆனாக்க நமக்கு அப்போ பேக் போனாக இன்னொரு சேனல் வேணும் என்பதற்காக தான் இந்த புதிய சேனலை நாம தொடங்கி இருக்கிறோம். இதற்கும் நம்முடைய நண்பர்கள் உங்களுடைய ஆதரவை நீங்க தெரிவிப்பீங்கன்னு நாங்க முழுமையாக நம்புகிறோம். இன்றைக்கு எதை பற்றி நாம இந்த காணொலியில பார்க்க போறோம் அப்படின்னாக்க, தேமுதிகவை எந்த அளவிற்கு இழிவுபடுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு திமுகவினர் இன்றைக்கு இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சசிகலா அவர்கள் புதிதாக கட்சி தொடங்க போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களையும் சேரும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த புதிய சேனலையும் பகிருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தேமுதிகவை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அதை விட கேவலமாக இழிவுபடுத்தி இருக்கிறது திமுக. இது திமுகவினுடைய ஒரு குணாதிசயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட்டணிக்கு வந்தாக்க உள்ளடி வேலை பார்ப்பானுங்க. கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அவங்க எவ்வளவு இழிவா பேசணுமோ, எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அத்தனை வேலையும் பார்ப்பாங்க. இதே போலதான் 2021 திமுகவினுடைய துரைமுருகன் இருக்கிறார் இல்லைங்களா, மூத்த தலைவர், அந்த மூத்த தலைவர், அவர் தேமுதிக டபுள் பக்கமும் பேசுறாங்க, டபுள் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பொதுவெளியில உடைச்சு விட்டு அன்றைக்கு 2021 தேமுதிகவை அசிங்கப்படுத்தியவர் தான் இந்த திமுகவை சேர்ந்த துரைமுருகன் அவர்கள். இன்றைக்கு தேமுதிகவை யார் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள். அவர் புதுக்கோட்டையில திமுக சார்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில மேடையில என்ன பேசினார்னாக்க, தேமுதிக ரெண்டு பக்கமும் பேசுது, ஏதாவது ஒரு பக்கம் பேசணும், ரெண்டு பக்கமும் பேரம் பேசுறாங்க, எந்த இடத்துல சீட் அதிகமா கிடைக்கும், எந்த இடத்துல நோட்டு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறாங்க அப்படின்னு பேசுனதோடு மட்டுமல்லாமல், இந்த சின்ன கட்சியை பத்திலாம் நாம பேசணுமா, இவங்களை பத்திலாம் நாம பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாகவே விமர்சித்திருக்கிறார். இந்த போக்கு ஒருபோதும் அதிமுக தலைவர்களிடம் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ஒருவேளை கூட்டணிக்குள்ள முரண்பாடு இருந்தா விமர்சிப்பாங்க, நம்ம கூட்டணிக்கு வரலன்னா நாம கூட விமர்சிப்போம். ஆனால் இந்த அளவிற்கு ஒருபோதும் தரம் தாழ்த்தி தேமுதிகவை நாம விமர்சிக்க மாட்டோம். அவங்களாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒருபோதும் விமர்சித்தது கிடையாது. இன்றைக்கு தேமுதிகவுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை அந்நியார் அவர்கள் தேடி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ எப்படி இருந்த தேமுதிக இன்றைக்கு இரண்டு பக்கமும் அடி வாங்கிக்கிட்டு, குறிப்பா திமுக கிட்ட இவ்வளவு அசிங்கப்பட வேண்டுமா? எதற்காக மானம் கெட்டு போய் திமுகவிடம் போய் நிற்க வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டும்? அவர்களுடைய புத்தி தான் தேமுதிகவுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் தெரியுமாச்சு. விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்? திமுகவை எதிர்த்து தானே. திரும்ப அவங்க கிட்டே போய் நீங்க கூட்டணி பேரம் பேசினீங்கன்னா, திரும்ப அவங்கள்ட்ட போய் நீங்க கூட்டணிக்காக நின்னீங்கன்னா, இப்படிதான் அசிங்கப்பட்டு நாம் நிற்க வேண்டும். அப்ப இந்த நிலைக்கு அந்த தேமுதிக தொண்டர்கள் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்க வேண்டிய இடத்திற்கு தள்ளி இருக்கிறார் அந்நியார் அவர்கள், அண்ணையார் அவர்கள். அந்த நெருக்கடியான இடத்திற்கு தள்ளி இருக்கிறார். இன்றைக்கு யாருக்கு அசிங்கம்? இன்றைக்கு தேமுதிகவை அந்த திமுகவினுடைய அமைச்சர்கள் எள்ளி நகையாடுகிறார்களே, ஒரு துச்சமாக, துரும்பாக, தூசாக நினைக்கிறார்களே. என்டிஏ கூட்டணியில என்றைக்காவது இந்த மாதிரி அவர்கள் நினைத்திருக்கிறார்களா? அப்ப இன்றைக்கு அசிங்கப்பட்டு தலைகுனிந்து நிற்பது யார்? தேமுதிகவின் தொண்டர்கள் தானே. அப்ப கேப்டனுடைய தொண்டர்களை இப்படி தலைகுனைய விடலாமா அந்நியார் அவர்கள்? இன்னைக்கு எதிர்த்து அடிச்சிருக்கணுமா இல்லையா திமுகவை? நீ யாரா எங்களை சின்ன கட்சின்னு சொல்றதுக்கு? நீ யாரா எங்களை சிறுமைப்படுத்தி பேசுறதுக்குன்னு இன்னைக்கு எதிர்த்து அடிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் அமைதியா இருக்காங்க? ஏன் அமைதியா இருக்காங்க? அப்போ ரெண்டு பக்கமும் பேசுவதனால் விளைவு இதுதான். நம்முடைய தன்மானம் போயிடும், சுயமரியாதை போயிடும், அவமானப்பட்டு நிற்க வேண்டும். ஒரு சரியான காலகட்டத்துக்குள்ள சரியான முடிவை எடுத்திருக்க வேண்டும். நீங்க அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு இல்லைங்க, திமுக கூட்டணி கூட போயிருக்கணும்ல அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள. அது போகாததால் தானே இப்ப ரெண்டு பக்கமும் இடி வாங்கிட்டு, ரெண்டு பக்கமும் பேச்சு வாங்கிட்டு இன்றைக்கு தேமுதிக தொண்டர்கள் தனி குடிஞ்சு நிற்கிறாங்க. இந்த நிலைக்கு ஆளாக்கலாமா என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி பொறுப்புல இருந்தது தேமுதிக. இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்ன? அப்ப அரசியலை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுத்தாக வேண்டும். அப்படி எடுக்காத பட்சத்தில் இப்படிதான் தன்னுடைய சுயத்தை இழந்து நிற்க வேண்டிய ஒரு கதி வரும். இந்த பக்கம் அதிமுக கௌரவமான இடங்களை கொடுப்பதற்கு உங்களுக்கு தயாராக இருந்தது. ஒருவேளை பிரதமர் இருக்கக்கூடிய மேடையில நீங்க ஏறி இருந்தீங்கன்னாக்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் ஆகியிருந்திருக்கும், 10 இடங்களாவது கிடைத்திருக்கும். இன்றைக்கு அதவையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா மாறிடுச்சா? அதிமுக தலைவர்கள் எவ்வளவு மரியாதை வைத்திருந்தார்கள் தேமுதிக தலைவரின் மீது, தேமுதிக தொண்டர்களின் மீது.
தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சியும் கொடுக்காத உத்தரவாதத்தை வெளிப்படையாக அறிவிச்சாங்களா இல்லையா? 2026 நாங்க உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பா தரோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அபிஷியல் லெட்டர் பேட்ல அறிவிச்சாங்க. இதை எந்த கட்சியும் செய்திருக்காது. அப்படி சொல்லியும் கூட இல்ல எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிதான் நீங்க வெளியே போனீங்க. இப்ப பிப்ரவரி மாசம் இந்த மாசத்துல ராஜ்யசபா இடங்கள் காலியாகிறது. நீங்க நேரம் இந்த இடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம கூட கூட்டணியில் நாம கொடுக்கறேன்னு சொல்லி கூட இல்ல கூட்டணி பத்தி நான் அப்புறமா தான் பிறகுதான் நான் பேசுவேன் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் இவர்களுக்கு நாம ராஜ்யசபா கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதிமுக நிர்வாகிகள் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? இன்னைக்கு திமுக எவ்வளவு அசிங்கப்படுத்து, எவ்வளவு கேவலப்படுத்துறானுங்க. எதிர்த்து நம்மளால ஏதாவது பேச முடிந்ததா? அப்போ அதற்காக தான் சொல்றோம். எல்லா கட்சியும் பேரம் பேசுறாங்க, எல்லா கட்சியும் பேரம் பேசுவாங்க, அந்தந்த கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு பேரம் பேசுவாங்க. ஆனா கூட்டணி விட்டு வெளியில நான் நடுநிலையா நின்றுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பேசுவேன் போதுதான் மாட்டிக்கிறது. இப்போ விசிகா காங்கிரஸ் எல்லாம் பாருங்க, விஜய் அப்படியே நேக்கா கை காட்டி திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே சீட் அதிகரிச்சிட்டாங்கல்ல. அந்த வேலையை இவங்க என்டிஏ அலைன்ஸ்குள்ள இருந்துகிட்டே பாத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. இல்ல நாங்க கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம், எங்களுக்கு கூட்டணி முடிவை பிறகு அறிவிக்கிறோம் சொல்லிட்டு மொத்தமா வெளியில இந்த பக்கமும் இந்த பக்கம் பேசுனீங்கன்னா அப்ப ரெண்டு பக்கம் பேரம் பேசுறாங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ஒருவேளை நீங்க என்டிஏ அலைன்ஸ்குள்ளே இருந்துகிட்டு திமுக கிட்ட ரகசியமா பேசியிருக்கலாம், அதையும் செய்யல. ரெண்டுத்தையும் விட்டு வெளியில வந்தா நாங்க நடுநிலையா இருக்கிறோம், இப்ப நாங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுறோம்னாக்க அப்பதான் மக்கள் மத்தியில என்ன ஆகும்னா, ஆஹா இவங்க எதுக்கும் அடி போடுறாங்க அப்படின்ற மனநிலைக்கு வந்துருவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது திமுகவுக்கு தேமுதிக தொண்டர்கள் தான் நீங்க தான் பதிலடி கொடுக்கணும். உங்களை அவ்வளவு சிறுமைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுறானுங்க திமுக, நீங்க தான் அதற்கான பதிலடியை நீங்க தான் கொடுக்கணும். சரி, இந்த பக்கம் சசிகலா அவர்கள் திடீரென கட்சியை ஆரம்பிக்கிறார். அம்மா ஆட்சியை அமைக்க போகிறேன், எப்படி அம்மா ஆட்சியை அமைக்க போகிறேன், திமுகவை வீழ்த்த போகிறேன்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போவதாக தகவல் வந்திருக்கிறது. அதிமுகவில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், அதிமுகவில் இருந்து விலங்கி சென்றவர்கள் எல்லாம் பல்வேறு நபர்கள் கூட அதிமுகவுக்கு எதிராக பேசிய போது, கடினமாக பேசிய போது, அதிமுக தலைமைக்கு எதிராக பேசிய போது அப்போதெல்லாம் அமைதியாக இருந்து நாகரிகத்தை கடைபிடித்தவர் சசிகலா அவர்கள். அதிமுகவை அப்படியே விமர்சிச்செல்லாம் அவர் பேசல. அதிமுக தலைமையில ரொம்ப கடுமையெல்லாம் அவர் விமர்சிச்சு பேசல. நான் தான் பொதுச் செயலாளரு, நான் கட்சியை கைப்பற்ற போகிறேன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சசிகலா அவர்கள். ஆனால் இன்றைக்கு நான் புதிய கட்சியை தோற்றுவிக்க போகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க முற்றிலுமாக அதிமுகவிலிருந்து அது உங்களை தனிமைப்படுத்தப்பட்டு விடும், தனிமையாக்கிவிடும். இன்றைக்கு டிடிவியை கட்சிக்குள்ள என்டிஏ அலைன்ஸ்குள்ள இருக்காரு, ஆனா கட்சிக்குள்ள சேர்க்க முடியாததற்கு ஒரு காரணம் அவர் தனியாக ஒரு கட்சி வைத்திருப்பதா. ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ள சேர்க்கிறதுக்கு இன்னொரு காரணம் அவர் செய்த சில சில்மிஷங்கள், கட்சிக்கு எதிரான வழக்கப்படுது, இந்த மாதிரி சேட்டைகள் செய்ததா. ஆனால் சசிகலா அவர்கள் அமைதியாக இருந்த நபர் தான். இப்படி அமைதியாக இருந்த நபர் திடீர்னு நான் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் அம்மா ஆட்சியை அமைக்க போகிறேன், திமுகவை வீழ்த்த போயிருந்து புதுசா இவங்க கிளம்பி இருந்தாங்கன்னா அது யாருடைய ஓட்டை பிரிக்கும்? அப்ப அந்த தொண்டர்கள் மத்தியில நிரந்தரமான வெறுப்பை சம்பாதித்து விடுவார் சசிகலா அவர்கள். இப்போ தொண்டர்கள் மத்தியில கூட என்னதான் சசிகலா மேல தொண்டர்கள் மத்தியில கோபம் இருந்தாலும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். என்ன தெரியுமா? என்னதான் அவங்க நம்ம கட்சியில இருந்து விலக்கி வைக்கப்பட்டாலும் அல்லது அவங்க பிரிஞ்சு போனாலும் அவங்க கட்சிக்கு எதிராக தலைமைக்கு எதிராக ரொம்ப காட்டமெல்லாம் விமர்சித்தது கிடையாதுங்க. அவங்க மட்டும் அமைதியா போறாங்க வராங்க அப்படின்னு அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. இப்ப நான் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அது முற்றிலுமாக அந்த தொண்டர்கள் மத்தியிலிருந்து உங்களை அப்படியே அப்புறப்படுத்திடும், அரசியலிருந்தே அப்புறப்படுத்திடும். அது மட்டும் இல்லாம நீங்க சிறை தண்டனை பெற்றவர்கள், அதனால உங்களால தேர்தலில் போட்டியிட முடியுமா என்னன்னு வேற தெரியல. அப்போ தேர்தலில் போட்டியிட முடியாது என தெரிந்தும் நீங்க கட்சி ஆரம்பிச்சு யாரை வேட்பாளராக நிறுத்த போறீங்க, யாருடைய ஓட் பேங்கை பிரிப்பதற்காக நிறுத்த போறீங்க? அப்போ இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதிமுக தொண்டனிலிருந்து உங்களை அடியோடு அப்படியே தூக்கி எட்ட போட்டுடும். அப்போ இந்த ரிஸ்கை சசிகலா அவர்கள் ஏன் எடுக்கிறார் என்று தெரியவில்லை. பாஜக அந்த ரிஸ்கை எடுக்க விடுமா என்று நமக்கு உறுதியா சொல்ல முடியும். எடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுடைய அற்ப ஆசைக்காக, இவருடைய அற்ப அரசியலுக்காக தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை 5 வருடம் திமுகவிடம் மீண்டும் அடமானம் வைக்க முடியாது. இவர்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன சில்மிசங்களால் மீண்டும் ஒரு தோல்வியை சந்திப்பதற்கு என்டிஏ கூட்டணி தயாராக இல்லை. இந்த தமிழ்நாடு மக்களை மீண்டும் திமுகவிடம் விட்டுவிடுவதற்கு இந்த என்டிஏ கூட்டணி தயாராக இல்லை. எனவே ஒருபோதும் சசிகலா அவர்கள் எடுத்த முடிவை அவர்கள் செயல்படுத்த விடமாட்டார்கள், விடக்கூடாது. அவ்வளவுதான். சசிகலா அவர்கள் என்டிஏ அலைன்ஸுக்காக நீங்க தனிப்பட்ட முறையில பிரச்சாரம் பண்ணீங்கன்னாக்க ஒருவேளை எதிர்காலத்துல உங்கள் மீதான அனுதாபம் கொஞ்சம் கூடும்.
தொண்டர்கள் உங்கள் பக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அதிமுகவினுடைய பெயரை சொல்லி பதவி சுகங்களை எல்லாத்தையும் அனுபவித்து சொத்துக்களை சேர்த்து விட்டு இன்றைக்கு அதிமுக ஓட் பேங்கை உடைக்கிறேன், அதிமுகவுக்கு எதிராக நான் நிற்க போகிறேன் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னாக்க அந்த அதிமுக தொண்டர்கள் எந்த காலத்திலும் ஒருபோதும் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை மட்டும் சசிகலா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அப்போ இந்த தேமுதிகவை இன்றைக்கு திமுக இழிவுபடுத்தியிருக்கிறது. அதற்கு தேமுதிக தொண்டர்கள் தான் பதிலடி கொடுக்க வேண்டும். சசிகலா அவர்கள் தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டுமா என்பதை மீண்டும் ஒரு முறை அவர் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நன்றி.